ஆன்மீக அன்பகாத கலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி உத்தராயணம் 17/6/2025 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று தேய்பிரை சஷ்டி. இன்று மேல்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 4:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய திதி இன்று பிற்பகல் 12:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:06 வரை சதயம், பின்பு புரட்டாதி. இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:23 வரை கரசை, பின்பு பிற்பகல் 12:41 வரை வனிசை, பின்பு இரவு 11:50 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று இரவு 10:47 வரை 2 கண்கள், பின்பு 1 கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 11:06 வரை பூசம், பின்பு ஆயில்யம். பூசத்துக்கும் ஆயிலுக்கும் இது சந்திராசிரமம் நிற்க, அதனால் கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனம் வைப்பது நல்லது. இன்றைய ராசி பலனில் மேஷ ராசி நமக்கு பார்த்தீங்கன்னா கூடிய இந்த உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அரசு வழியில் கிடைக்க வேண்டிய உதவியும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு வியாபாரத்தை சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செய்வதால் நல்லா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. கல்வி பணி இருந்து வந்த சில மந்தத்தன்மையெல்லாம் நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. நீங்கள் உங்கள் செயல்பாடில் கொஞ்சம் அனுபவத்தையெல்லாம் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உடைய இந்த நிதானமான பேச்சுக்களால் செயல்களாலே சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் மனசில் இருந்த குறைகள்லாம் படிப்படியாக குறைய போது உங்களுக்கு. அதேமாதிரி அரசு விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதம் நடக்கக்கூடிய காலகட்டம் அமைகிறது. உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்க போது. உங்களுக்கு உடைய அணுகுமுறையில் ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி செய்கின்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. உங்களுக்கு வியாபார சார்ந்த சில இடமாற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்க போது. உங்களுக்கு உங்களுடைய புதிய எந்த ஒரு திட்டத்துக்கும் நல்லா இன்றைக்கி அடிக்க போகக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. அதனால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த எதிர்பாராத சில செலவுகள்லாம் வரப்போகுது. அந்த செலவில் கொஞ்சம் நெருக்கடி உங்களுக்கு கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் செலவு செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது மற்றவங்களுடைய மனசு புண்படாமல் கூறுவது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் உறவுகள் மத்தியில் கொஞ்சம் ஒற்றுமை கிடைப்பது நல்லது. வாகனத்தெலாம் கொஞ்சம் இயக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பதட்டப்படாமல் பேசுவதற்கோ செயல்படுத்துவதற்கோ பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசி பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரத்தில் கொஞ்சம் நல்ல மதிப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகும். ஒரு புது வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கிடைச்சி அதை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய சுபகாரியம் சம்பந்தம் சில விஷயங்களை கலந்து கொள்ள போகிறீங்க. அதே உங்களுக்கு மனசு ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுக்க போது. உங்களுக்கு உங்களுடைய வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அனுபவத்தின் மூலம் ஒரு புதிய நபர்களுடைய ஒரு அறிமுகத்தையோ ஒரு புதிய கம்பெனியோட அறிமுகத்தை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய அனுபவத்தாலே நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்கக்கூடிய பார்க்க போகிறீங்க. உடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு உடைய வரவுகள் இருந்த நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் விடாப்பிடியாக இருந்து சாதிக்கக்கூடிய நபர் நீங்கள். வர்த்தக சார்ந்த பலனில் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படுவது உங்களுக்கு.
சில விஷயங்களை கொஞ்சம் வேகமாக செய்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பாராத இடமாற்றம்லாம் வரப்போகிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. உங்களுக்கு விருச்சிக ராசி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன நினச்சிங்களோ அதை நினைத்த பணியை எந்த தடைகள்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு தாயோடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஏற்றம் இறக்காமல் இருக்கும்போது கொஞ்சம் அம்மாவோட உடலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதை ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் போது உங்களுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்கள் ஆதரவு கிடைக்க போகுது. அதே மாதிரி அந்த வீடு மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகளை அதிகக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து தேவையாக வாங்குவது சிறப்பு. தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உடன் பார்த்தா சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் செய்கின்ற ஒரு விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. பூர்வீக சுதம் லாபத்தை பெற போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய திறமையாலேயே உங்களுடைய செயல்பாடில் ஒரு மதிப்பு மரியாதை ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு கடினமான பணி கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள். உங்களுடைய சார்ந்த துறையான ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு தெளிவாக செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்புக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய வரவுக்கேற்ற கொஞ்சம் விரயங்கள், வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பாக இருக்க தான் போது பார்த்துங்க. உங்களுடைய திறமைகள்லாம் கொஞ்சம் புது வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்க போகுது. அதே விட மற்றவரை பற்றி கருத்துக்கள் கூறுவதை தவிர்ச்சிடுங்க. யாரை பற்றியும் எந்த ஒரு விமர்சனம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு பொன்பொருள் வாங்குவதற்கான ஆர்வம் ஏற்பட போது வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் வாங்கி வைங்க. மற்றபடி உங்களுக்கு தடைகள்லாம் மறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி அன்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளால் கொஞ்சம் மனசில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போது. உங்களுக்கு உடைய கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா முன்னேற்றம் அளிப்பது. உங்களுக்கு ஒரு தோற்ற புலியும் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி புதிய விஷயங்களை கொஞ்சம் செய்கின்ற போது கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஒரு ஆதாயத்தை நல்லா பெறக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. மீனராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விடாபிடியாக சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு குழந்தைக்கு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட போது. உங்களுக்கு 18 செலவெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சம்மந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. போட்டிகள் எந்த போட்டிக்கும் சமாளிக்க போகிறீங்க, அது பிஸ்னஸ் சார்ந்த போட்டியாக இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க போகிறீங்க. கணவன் மனைவியுடைய கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடெலாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.